அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர். அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர். அவரே நமக்கு வெளிச்சமா இருந்தார்னா என்ன நடக்குமா? உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இந்த மாசம் முடிய போதே எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்க துக்க நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறார். இந்த வருஷம் முடிய போதே ஆண்டவர் ஏதாவது செய்வாரா? கண்டிப்பா செய்வார். என்ன செய்வார்? உங்க துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புகள், உணர்வு ரீதியாக நீங்கள் சந்தித்த வேதனைகள், அல்லேலூயா, ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அதுல நீங்க சந்தித்ததான வருத்தம், வலி, அல்லேலூயா, இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை நிச்சயமா இந்த நாளிலே தரப்போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கோம், நமக்கு ஏன் துக்கம் வருது? அல்லேலூயா. கர்த்தரை தேடுறோம், நாம ஏன் துக்கப்படுறோம்? நம்ம துக்கப்படுற மாதிரி சூழ்நிலைலாம் ஏன்? அல்லேலூயா. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் துக்கம் நிறைந்த சில நாட்களை நம்ம கடந்து போறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்படி கடந்து போனா அதுல ஒரு நம்பிக்கையின் செய்தி தான், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஏசப்பா கூட 3 வருஷம் சீஷர்கள் இருந்தாங்க. ஆமென். அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு வியந்து போனவர்கள். அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ரசிச்சு கேட்டவங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்கள்ட்ட சொன்னாரு, உங்களை விட்டுட்டு நான் என்ன செய்வேன்? போயிடுவேன். அப்படி சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய மரணம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. சிலுவையில் அவரை சேதிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த சீசர்களால் தாங்க முடியல. அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார்கள். அதுல 2 பேர் எம்மாவூருக்கு போறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா தான் அவங்க கூட ஜாயின் பண்றாரு அந்த ஜேர்னில. அவங்களுக்கு அது ஏசப்பான்னு என்ன செய்யல, தெரியல. ஆண்டவர் அவர்கள்ட்ட கேட்கிறார், நீங்க 2 பேரும் துக்கம் முகமா இருக்கீங்களப்பா, என்ன விஷயம்? துக்கம் முகமா இருக்கிறது யாரு? சீஷர்கள். இயேசுவின் நேரடி சீஷர்கள். இயேசுவால ஜெபம் பண்ணி தெரிவு செய்யப்பட்டவர்கள். இயேசுவால பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். இவங்க மேல ஒரு பெரிய தேவத்திட்டம் இருக்கு. இவங்களை வச்சு கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசு. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? துக்க முகமா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். வேத வாக்கியங்களின் விளக்கங்களை எடுத்துரைத்தார். அவர்கள் இருதயம் அனல் மூட்டப்பட ஆரம்பித்தது. இப்ப சோகமா நடந்து போனவங்க அந்த கிராமத்தில் தங்குவதற்கு பதிலாக துள்ளி குதித்து ஓடி வந்து சொல்றாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறத நாங்க என்ன செஞ்சோம்? பார்த்தோம். எங்க கூட அவர் நடந்து வந்தார், எங்க கூட அவர் பேசினார், எங்க வீட்டுக்குள்ள அவர் வந்தார். நாங்க சாப்பிடும் போது எங்க கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் எங்களுக்கு புரிந்தது, அவர் நம்முடைய இரட்சகர் இயேசு. இப்போ அவங்க முகத்தில் என்ன கிடையாது? துக்கம் கிடையாது. இப்ப சந்தோஷம் அவ்வளோ பிரைட்டா இருக்கு. அல்லேலூயா. அப்ப கடந்த 3 நாட்கள் அவங்களுக்கு என்ன நாட்கள்? துக்க நாட்கள். ஆனா இப்ப உயிர் தெழுந்த இயேசு அவங்க சந்தித்த போது அதற்கு ஒரு முடிவு வந்தது. தேவ பிள்ளைகளை, நீங்க விசுவாசியா எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியத்தின் பாதையில் எத்தனை வருடங்களா ஓடிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, தாங்க முடியாத பிரிவு, அல்லது நீங்கள் அதிகமாய் நேசித்த ஒரு அன்புக்குரிய நபர் உங்களை விட்டு கடந்து போனது, இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்குள்ள மனது எப்படிதான் இருக்கும்? துக்கமாக தான் இருக்கும். அந்த துக்க முகம் நீங்க மறைக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாததா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது, வேத வசனங்கள் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கப்படும் போது, எதிர்காலங்களை குறித்த நம்பிக்கையின் செய்தியை நீங்கள் கேட்கும் போது, உங்க உள்ளத்தில் அந்த துக்கம் எல்லாம் மறைந்து ஒரு சந்தோஷம் உண்டாகும்.
அல்லேலூயா. அதனால தான் வார்த்தையை கேட்கறதுக்கு இங்கே கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்க போகிற வார்த்தை தான் உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை நினைச்சி போது சந்தோஷமாக மாற்ற போது உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவாய் அது உண்டாக்க போகிறது. தாவீது எவ்வளோ பெரிய ஆராதனை வீரன். அவனை கர்த்தரை அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணினான். அவனுடைய குடும்பத்தார் மத்தியில் அவன் அபிஷேகம் பண்ண 3 முறை அவன் மேலே என்ன ஊற்றப்பட்டது? அபிஷேக தைலம். எவ்வளோ ப்ரிவிலேஜ்டு கை அப்படித்தானே, எவ்வளோ கொடுத்து வச்ச மனுஷன். கர்த்தரை இன்பமாக பாடுவான், இனிமையாக வாத்திய கருவிகளை வாசிப்பான், நல்ல கர்த்தரை ஆராதனை செய்வான், அதிகாலமே கர்த்தரை தேடுவான். கர்த்தர் தான் என் பெலன் அப்படின்னு தைரியமாக சொல்லுவான். கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன்னு எல்லாருக்கும் மத்தியில் அடித்து பேசுவான். 39ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நான் பேசாமல் ஊமையன் ஆயிட்டேன், நலமானது கூட நான் பேசுறதுக்கு இப்போ விரும்பலை. அல்லேலூயா. எதை சொன்னாலும் தப்பாக இருக்குது, எதை பேசினாலும் குற்றமாக இருக்குது. அதனால எனக்கு எல்லாம் எங்கே பார்த்தாலும் நெருக்கடி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆகவே நான் பேசாமல் இருந்து பார்க்குறேன். ஆனால் வசனம் சொல்லுது, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்ததுன்றான். யாருக்குங்க இந்த துக்கம் அதிகரிக்கு? ஆராதனை வீரனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனுக்கு, தேவ சித்தம் செய்கிறவனுக்கு. எந்த வம்புக்கு நான் வரல பையனி, ஆளை விட்டுருங்க அப்படின்னு அமைதியாக இருந்த கூட நினைச்சுதான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை 40வது சங்கீதத்தில் பாடுறான், கர்த்தர் என்னிடத்தில் சாய்ந்து என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்? நான் அவருக்காக பொறுமையாக காத்திருந்தேன், அமைதியாக உட்கார்ந்து. துக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? ஏன் நடக்குது இப்படி? எனக்கு ஒன்றுமே நினைச்சிக்கல, புரியலை. ஆனாலும் கர்த்தர் என்னிடமா சாய்ந்தாரு, என் சத்தத்தை அவர் கேட்டாரு, என் துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்தினாரு. இப்ப எண்ணி முடியாத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். இந்த நன்மைகளை நான் தனியா அல்ல, சபைக்கு நடுவில், என் சகோதரர்களுக்கு நடுவில் அவருடைய மகத்துவத்தை அறிவிப்பேன். புது பாடல்களால் அவரை நான் புகழுவேன். அல்லேலூயா. அப்போ துக்கம் அப்படிங்கிறது சகஜம்தான். எல்லாருக்கும் வர்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்குது. துக்க நாட்களின் வழியாக கடந்து போகிறதுனால நான் ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டனோ அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க. கர்த்தர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய சமூகம் உங்கள் கூட இல்லையோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்போ உங்கள் துக்க நாட்கள் என்ன செய்யும்? முடிந்து போகும். ஆமென். சில துக்கம் ஏன்னே புரியாதுங்க, அதுக்கு பேரே புரியாத துக்கம். அந்த துக்கத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, புரியவே முடியாது. ஏன் இப்படிலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சரே என்ன செய்யாது, இருக்காது. யாக்கோபு இருக்கார் பார்த்தீங்களா, பஞ்சத்தினால தானியம் வாங்க தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் எங்கே அனுப்புகிறார்? எகிப்துக்கு அனுப்புகிறார். இப்போ திரும்பி வந்த பிள்ளைகள் அல்லேலூயா 9 பேர் தான் நிற்கான். 10 பேர் போனான். சிமியோனை அங்கே கட்டி வச்சுட்டான். சாக்கு மூட்டையை அப்பா முன்னாடி திறந்து காட்டினா அவ்வளோ பேருடைய பணம் எங்கே இருக்கு? சாக்கு மூட்டையில் இருக்கு. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது சோகமாக இருக்கு, ஏற்கனவே வறட்சி, வனாந்தரம், பஞ்சம், இதில் தப்பி பிழைக்கிறதுக்கு தான் எங்கே போனோம்? ஆகாரம் தானியம் வாங்குறதுக்கு எகிப்துக்கு போனோம், சோகமாக போனோம். அல்லேலூயா. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போனோம். அங்கே போனால் அங்கே ஒரு ரூலர் ஒருத்தன் இருக்கான், ஆட்சியாளர். அவன் 1008 கேள்வி கேட்கான். நீ யார், எங்கேருந்து பாரு, நீங்களாம் வேவுக்காரன்றான். ஐயா, நாங்களாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அவன்கிட்ட எங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. அல்லேலூயா. அவன் நம்பவே மாட்டாங்க. கடைசியில் எங்கள் கண்ணு முன்னாடியே சிபியோனை பிடிச்சி கட்டி வச்சுட்டான். நீங்கள் உண்மையை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா உங்கள் சகோதரன் ஒருத்தன் வீட்டில் இருக்கான்னு சொன்னீங்களே, அவனை கூட்டிட்டு அப்போ தான் இவனை விடுவான்ட்டு. இது என்னப்பா இது? சரி, நாங்கள் உண்மைங்கிறத நிரூபிச்சிடறோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ பணம் எங்கே இருக்கு? நாங்கள் கொடுத்தோமே, அவங்க கையில் நாங்கள் என்ன செஞ்சோம்? கொடுத்தோமே, கொடுத்து தானே தானியம் வாங்கினோம். ஆனால் மறுபடியும் எங்கே வந்திருக்கு? யாக்கோபிட்ட வந்து சாக்கை திறந்து காட்டினா அதிர்ச்சி. 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணா 9. வேறு சிமியன் கட்டி வச்சிருக்கான். என்னப்பா, ஏன்பா இப்படிலாம்? அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் இருந்து, அடுத்த தடவை நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டு வந்தால் தான் நான் என்ன செய்வேன். இப்போ யாக்கோபு சொல்கிறான், ஏற்கனவே நான் யோசேப்பு இழந்து துக்கமாக இருக்கேன். இப்போ சிமியோனு என் கூட இல்லை, ஆனால் நீ இப்போ பெஞ்சமினையும் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா என் கடைசி காலம் இந்த நரை முடிய இந்த சஞ்சலத்தோட தான் நீங்கள் என்ன செய்வீங்க? புரியல, இந்த துக்கம் புரியல.
யாக்கோபே என்னப்பா நடக்குது அப்படின்னா அவன் அப்படியே பார்ப்பான். கர்த்தரை தரிசித்தவனா, உடன்படிக்கைக்கு சொந்தக்காரனா, முற்பிதாக்கள்ல 3வது நபர்னா, தரிசனம் பெற்றவனா. ஆனா இப்ப என் வாழ்க்கையில துக்கம், எனக்கு புரியல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் போது, யாக்கோபே நீ இந்த பஞ்ச காலத்தில் நீ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பிழைக்கிறதுக்கு இல்லைப்பா, நிரந்தரமாக நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ இழந்துட்டேன்னு நினைக்கிற யோசேப்பை உன் கண்ணு பார்க்கணும், சிமியோனை மறுபடி நீ பார்க்கணும். பஞ்ச காலத்தில் உலகத்தையே போஷிக்கிறவன் உன் பிள்ளைங்கிறத அவன் பக்கத்துலேருந்து நீ பார்க்கணும்ப்பா. உன் கடைசி காலத்தை நான் உன் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த பாதையின் வழியாக நான் நடத்துகிறேன். நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். அப்போ உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். யோசேப்பை நினைத்து நீ அழுத நாட்களுக்கு ஒரு முடிவு, சிமியோன் இல்லையே சொல்லி நீ அங்கலாய்க்கிற நாட்களுக்கு முடிவு, பெஞ்சமின் என்னை விட்டு போயிடுவானான்னு சொல்லி நீ பயப்படுறிய இந்த பயத்திற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன்ப்பா. சில துக்கங்களுக்கு உங்களுக்கு காரணம் புரியல. இந்த இயர் எண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட புரியாத துக்கத்திற்கும் நான் முடிவை கட்டுவேன். கண்டிப்பா நான் முடிவை உண்டாக்குவேன். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அந்த அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அதை கர்த்தர் அடைச்சிருந்தார். புரியல. அன்னாள்கிட்ட நீங்க போய் இன்டர்வியூ பண்ண அவங்க என்ன சொல்லுவாங்க? கேட்காமலே கிடைக்குத, எல்லாருக்கும் கேட்காமலே இந்த பாக்கியம் கிடைக்குத. நான் அழுது அழுது கேட்கிறேன்னு இன்னும் கிடைக்கலையே. வாழ்க்கை சரியில்லை, தாறுமாறா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. ஆனா நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே. அந்த துக்கத்திற்கு காரணம் புரியல. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஏன் அடைச்சு வச்சிருந்தார் புரியல. அவ அழுது துக்கப்பட்டு என் இருதயம் மனக்லேசம் உள்ளது என்று சொல்லும் போது அவளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது புரியல. அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய தேவ மனுஷன், உலகத்தில் அவன் தான். அன்னைக்கு இருந்த உலகத்தில் கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு தலைவன் ஏலி. ஆனா அந்த மனுஷனுக்கு அவளை புரியல. நீ எம்மட்டும் குடித்து வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு நீ எழுந்துறான். ஐயோ நான் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறேனே, இந்த தேவ மனுஷனுக்கும் நான் யாருன்னு புரியலையே, என் கஷ்டம் புரியலையே. ஐயோ இந்த துக்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், ஏன் இதெல்லாம்? ஆனா அந்த புரியாத துக்கங்களுக்கும் கர்த்தரிடத்துல பதில் இருக்கு. கர்த்தருடைய வல்லமை அதுல பதிலா இருக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் அதுல பதிலா இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் சூரியன் உன் சந்திரன் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லப்பா, உனக்குன்னு நான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன். அது ஒரு நாள் அஸ்தமிப்பதில்லை, அது ஒரு நாள் மறைவதில்லை. ஏன்னா நானே உனக்கு வெளிச்சமா இருப்பேன். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். அல்லேலூயா. சில துக்கத்தை தவிர்க்க முடியாது. தானியேலை சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு நம்மால சைன் பண்ணிட்டார் டாரியஸ். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, அவனுக்கு தெரியாது. ஆனா இதுல ஒரு பெரிய பிளாட் இருக்கு. கடைசியில் மாட்டினது யாருன்னா டானியல். ராஜாவுக்கு அது துயரம் ஆயிட்டு. இப்போ இதை என்ன செய்ய முடியல, அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் போட்ட கையெழுத்துக்கு அவ்வளோ வேல்யூ. அந்த நாட்டில் இருந்த அந்த முறைமையின்படி இந்த சட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அவன் பகல் ஃபுல்லா துயரத்தோடு ஏதாவது ஒரு வழி இருக்கா, இவனை எஸ்கேப் பண்ணி விட்டுறலாம், காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சா முடியல. இப்ப ராஜாவுக்கு வந்த துக்கம் இருக்கு பாத்தீங்களா, இது அன்அவாய்டபிள், இதை தவிர்க்க முடியல. இப்ப ராத்திரி சாப்பிடணும், அவன் சொல்றான் எனக்கு சாப்பாடு வேண்டான். ராத்திரி இந்த டாரியஸ் எப்பவும் தன்னுடைய டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவார், நல்ல மியூசிக் கேட்டுட்டு நல்ல டான்ஸ் பார்த்துட்டு ஓகே குட் நைட் அப்படிதான் தூங்குவார். ஆனால் இப்போ எனக்கு மியூசிக்கும் வேண்டான்ட்டான், டான்ஸும் வேண்டான்ட்டான். இந்த துக்கத்தை அவனால் என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியல, அவாய்ட் பண்ண முடியல. டேனியல் என்ன டேனியல், ஒரு டேனியல் போனால் 9 டேனியல் வருவான், சொல்ல முடியல அவனால். அதனால தான் இது அன்அவாய்டபிள் சாரோ, தவிர்க்க முடியாத துக்கம். ஏன்னா இவனை போல ஒரு ஆளை உலகத்திலே நிச்சய முடியாது. இப்போ அவனை இவன் மிஸ் பண்ணுறான். அல்லேலூயா. இப்போ பாருங்க அவனுடைய கவலை, ராத்திரி ஃபுல்லாக அவனை தூங்க விடலை. ஆனால் காலையில் துயர சத்தமான் இருக்கு. ஆமென்.
தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அங்கிருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமென் சொல்லுங்க. இந்த அன்அவாய்டபிள் சாரோலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துருங்க. இந்த இயர் எண்டில் கர்த்தர் அப்படி சில அற்புதங்களை செய்வார். தவிர்க்க முடியாத சில துக்கங்கள், அதற்கு ஒரு முடிவு வரணும்னா இது இயற்கையா எதுவும் செய்ய முடியாது, வழக்கமா ஒன்றும் பண்ண முடியாது. அது கர்த்தரே டீல் பண்ணாதான், கர்த்தரே இறங்கினாதான், கர்த்தரே செயல்பட்டாதான், கர்த்தரே அற்புதம் செய்தாதான். வேற வழியே கிடையாது. சிங்கத்தின் வாயை கட்டணும்னா கர்த்தர் தான். அந்த சிங்க கெபிக்குள்ள போயிட்டு அவன் மறுபடி உயிரோட வரணும்னா அதுக்கு கர்த்தர் தான் உதவிச்சு. அல்லேலூயா. ஸோ உங்கள் லைஃப்ல இப்படிப்பட்ட டீல்ஸ் ஏதாவது இருந்தா, கர்த்தர் கிரியை செய்யாத பட்சத்தில் இந்த துக்கம் மாறாதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் இப்படி சில தவிர்க்க முடியாத துக்கங்களையும் அந்த ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட துக்க நாட்களை கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப புரியாத துக்கமா இருக்கலாம், தவிர்க்க முடியாத துக்கமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. சில நேரத்தில் துக்கத்துக்கு நாமே காரணமாயிரும். ஹல்லேலூயா. சில துக்கத்துக்கு யார் காரணமாயிருவா? ஆமா. மத்த எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வாலிபன் வர்றான் பார்த்தீங்களா? ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான், நல்ல போதகரே, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? 19ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இருக்கு. இயேசுநாதர்கிட்ட வந்துட்டு துக்கமா போன ஒரே ஆள் யார் தான்? இந்த வாலிபன் தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள். ஓ மை காட், வெரி ஈஸி. சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றான். ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை என்ன செய்யுது இருக்குன்றாரு. அப்போ அவன் என்ன அப்படின்னு கேட்டவுடனே, உன் சொத்தெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி என்ன செய் வான்னு உடனே அவன் மிகுந்த ஆஸ்திகாரனாக இருந்ததுனால அதை செய்ய முடியாமல். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த துக்கத்துக்கு யார் காரணம்? இயேசுவா அவனா? சொல்லுங்க, இயேசுவா யாரு? நிறைய நேரத்தில் நமக்கு விளங்க மாட்டேங்குது. இயேசு இப்படி சொன்னதுனால தான் அவன் துக்கம். இந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம். சில ஆட்களெல்லாம் நம்ம தவறாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த துக்கத்துக்கு யார் காரணம் அப்படின்னா, இப்படி காட்டுறதுக்கு மேலே எப்படி காட்டிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. இந்த துக்கத்துக்கு இயேசுவா காரணம்? இதுக்கு அவன் தான் காரணம். அவன் துக்கமாக போனதுக்கு யார் தான் காரணம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி நாமே நம்முடைய துக்கத்துக்கு காரணமாக இருந்தால் அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான். இல்லாட்டி அந்த துக்கத்திலேருந்து என்ன செய்ய முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வருஷ கடைசி 3 துக்கம் சொல்லியிருக்கேன். தவிர்க்க முடியாத துக்கம், புரியாத துக்கம், நாமே உண்டாக்குற துக்கம். முதல் 2க்கும் கர்த்தர் பொறுப்பு. ஆனால் இப்போ சொல்றதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இந்த துக்கத்தை நாமே வருவித்து கொண்டால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த துக்கத்திலேருந்து விடுதலை. அப்படி இல்லைன்னா விடுதலை கிடையாது. இப்போ என்ன கேள்வி? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் சூரியன் மறையாது, சந்திரன் அஸ்தமிக்காதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இதில் கர்த்தர் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் ஆண்டவரே உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு 3 இடங்கள், மாற்றின 3 இடங்கள் வேதாகமத்தில் இருக்கு. எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் அவர்களுடைய சஞ்சலம், அவர்களுடைய துக்கம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் மாற்றினார் என்பதை இப்ப கொண்டாடுறாங்க. வருஷத்துல ஒரு முறை இது எங்களுக்கு பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இதுல கர்த்தரே டீல் பண்ணி அவங்க துக்க நாட்களுக்கு என்ன செய்யறாரு? 127 நாடுகளிலும் இருந்த யூதர்களுக்கு துக்கம், இந்தியாவில் இருந்த யூதர்களுக்கும் துக்கம். அல்லேலூயா. அந்த துக்கம் எங்க வரைக்கும் வந்திருக்கு? இந்தியா வரைக்கும் வந்திருக்கு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா அப்படிதான் இருக்கு. 127 நாடுகளுக்கு எல்லை. அப்ப இந்தியாவில் இருந்த யூதர்களுக்கு என்ன இருந்திருக்கு? துக்கம். ஏன்னா அங்கிருந்து ஒரு செய்தி, அத்தனை யூதர்களும் இந்த குறிப்பிட்ட மாதம் இந்த குறிப்பிட்ட தேதியில் என்ன செய்யணும்? சங்கரிக்கப்படணும். ஆனா கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றினார், அந்த சூழ்நிலையை மாற்றினார். சத்துருக்களின் மேலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றினது, அந்த சஞ்சலம் மகிழ்ச்சியா மாறினதை இப்ப பண்டிகையா கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த எஸ்தர் புத்தகத்தில் எங்கேயாவது ஆண்டவர்னு வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? கர்த்தர்னு வாசிச்சிருக்கீங்களா? ஏகோவா அப்படின்னு வாசிச்சிருக்கீங்களா?
தேவன் அப்படிங்கிற வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? இல்ல ஆண்டவர் சம்பந்தப்பட்ட குறிப்பிடும் வசனம் வார்த்தை எங்கேயாவது இருக்கா? ஒரு எழுத்துல கூட கிடையாது. அல்லேலூயா. பைபிள்ல இந்த ஒரு புத்தகத்துல தான் கர்த்தர் குறிப்பிடப்படாதது போல எழுதப்பட்டது. ஆனா இதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆமென். ஸ்டில் ஆமென். ஐ ஆம் இன் பவர். எவ்ரிதிங் இஸ் மை கண்ட்ரோல். அல்லேலூயா. எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டில் தான் என்ன செய்யுது? என்னை மீறி ஒன்று நடக்காது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் ஒன்று என்ன செய்யாது, நடக்காது. என்ன தேடுற, என்ன ஆராதிக்கிற, என்ன நம்புற என் ஜனமே, உன் துக்க நாட்களை முடிவு கட்டுறதுக்கு என்னால் முடியும். சத்துரு அதற்கு சட்டமே போட்டாலும் நான் யாரு? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களின் இருதயத்தை நீர்கால்களை போல திருப்புகிறவர். ஏன்ட்ட இருக்கிற அதிகாரத்தினால உன் துக்கத்தை என்னால் சந்தோஷமா, உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆமான் இந்த சதி திட்டத்தை பண்றான். 2வது அதிகாரத்தில் எஸ்தரை அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டார். அப்ப சத்துருங்கிறவன் ஒருத்த எழும்புவதற்கு முன்னமே அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். அவர் இன்னும் அதிகாரத்தில் தான் இருக்கிறார். எல்லாம் அவருடைய நாலேஜில் தான் இருக்கு. எதுவும் ஆண்டவருக்கு தெரியாம இல்லை, எதுவும் ஆண்டவரை மிஞ்சி போகல, எதுவும் கர்த்தருக்கு விரோதமா இருந்தாலும் அது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு எதிரானது இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஆமானா இருந்தாலும் அவனை தூக்கணும்னு நினைச்சிட்டா கர்த்தர் தூக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய தூக்கு மரத்தை 50 முழத்துல உண்டாக்கிட்டு ராஜாவிட்ட ரொம்ப சந்தோஷமா வந்து, என்ன போல ராஜா முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் வேற யாருமே இல்லை, இப்போ நான் கேட்ட உடனே இந்த ராஜா எனக்கு ஒப்புதல் என்ன செய்வார், தருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. என்ன ஒப்புதல்? 127 நாடுகளில் உள்ள இந்த ஒரு விதமான இந்த ஜனங்களை காலி பண்றதுக்கு. ஆமீன் சொல்லுங்க. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. ஒரு வித ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் சத்துருவுக்கு பார்த்தா எப்படிதான் தெரியும்? ஒரு விதமாக தான் தெரியும். ஆமா. என்ன ஒரே அல்லேலூயா அல்லேலூயான்றாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவன்றாங்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்றாங்க, எப்போ பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லணுன்றாங்க, எப்போ பார்த்தாலும் இவங்க ஆண்டவர் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதிகாலையில் இவங்க சர்ச்சுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் இவங்க டிராக்ட் எடுத்து எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்காங்க. இது ஒரு விதமான ஜனம். இவங்களை பரவ விடக்கூடாது, இவங்களை வளர விடக்கூடாது. இந்த கூட்டத்தை என்ன செய்யணும்? இந்த சத்துரு இன்னைக்கு எழும்பலைங்க, இவன் அன்னைக்கே எழும்பியிருக்கான் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தடை சட்டங்களை இயற்றுகிற சத்துரு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே எழும்பியிருக்கான். அன்னைக்கே கர்த்தர் ஜெயத்தை தந்திருப்பது உண்மைன்னா இன்னைக்கும் ஜெயத்தை தருவது உண்மை. ஹல்லேலூயா. நீங்க ஒரு விதமான ஆள்னு உங்க மேல சத்துரு கண் வச்சு உங்களுக்கு துக்கத்தை வருவிக்க ஏதாவது அவன் தடைகளை வைத்திருந்தால், சதிகளை செய்திருந்தால், உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கியிருந்தா அவனுடைய ஆளுகை ஜெயிக்காது, அவனுடைய ஆட்சி நடக்காது, அவனுடைய அதிகாரம் உங்க மேல பலிக்காது. உங்க மேல ஆதிக்கம் செலுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். ஆமென். துக்க நாட்கள் முடியும்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க உடனே சொல்லணும், கர்த்தர் தான் ஆளுகையில் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு, எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரிகிறதுக்கு. எதுவும் அவர் கை மிஞ்சி என்ன செய்யல, போகல, போகவும் செய்யாது. அதனால எல்லாம் யார் கையில் இருக்கு? இனிமே பயப்படுவீங்களா? இந்த வருஷம் முடிய போதே, முடிஞ்சதோ, எத்தனை வருஷமானாலும் அவர் நினைச்சாதான் முடியும். அல்லேலூயா. எத்தனை சட்டம் போட்டாலும் அவர் நினைச்சாதான் முடியும். எத்தனை கையெழுத்து போட்டாலும் அவர் நினைச்சாதான் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க துக்கத்திற்கு காரணமான சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை நிரூபிப்பார். உங்க இருளை வெளிச்சமா மாத்தி காட்டுவார். உங்க சத்துரு உங்க விளக்க அணைக்க நினைச்சு உங்களை மொத்தத்தில் இருளுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் கர்த்தர் வந்து ஒரு பெரிய சுடரா நீங்க எரியறதுக்கு நித்திய வெளிச்சமா வந்துருவாரு. அவர் தான் ஆளுகையில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார், வல்லமையோடு இருக்கிறார் என்பதற்கு உங்க வாழ்க்கையை தான் கர்த்தர் சாட்சியா நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கம் சந்தோஷமா? அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீங்களாம் அழுது புலம்புவீர்கள், ஆனா உலகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீங்க அழுதா உலகம் என்ன செய்யுமா?
சந்தோஷப்படுமா? என்ன ஆண்டவரே, அதுதானே நடக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் அழுகுறதே என் சத்துரு என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நான் துக்கமாக இருக்கிறதே என் விரோதி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீங்கள் அவன் கண்ணுக்கு முன்னாடி அழுவன் புலம்புன்னு சொல்கிறீங்க. சரி, அதாவது பரவாயில்ல, அவன் பார்க்காம ஓரமாக போயிட்டா பரவாயில்ல, அவன் அதை பார்த்து சிரிப்பான்னு சொல்கிறீங்களே. அல்லேலூயா. இது என்ன வினோதமாக இருக்குது, இது என்ன வேடிக்கையாக இருக்குது. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார்னா அங்கே கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலே சொல்லிட்டார், உங்கள் இருதயெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம்னு 14ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எப்பா இது வரைக்கும் நீங்கள் ஏன் நிழல்ல என்ன செஞ்சிட்டீங்க, எங்கே போனாலும் என் கூட என்ன செஞ்சீங்க, வந்தீங்க. உங்கள் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்மூத்தாக இருந்துச்சு. உங்கள் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு எதை குறித்து என்ன கிடையாது, கவலையே கிடையாது. ஆமீன். சாப்பாடு வேணுமா, இருக்கிறது என்னதுப்பா, கொண்டு வா, 5 அப்பம் 2 மீன், நோ ப்ராப்ளம். அதை நான் ஆசீர்வதித்து தந்தா நீனும் திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு கூட என்ன செஞ்சிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆனால் இனிமே நான் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறேன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியா, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, உங்கள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு உன்னத நிலைக்கு உங்களை உயர்த்த விரும்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு இயேசு வந்தார், ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கறதுக்கு உங்களை நம்புறார். அந்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் உபத்திரவத்தை பார்த்து, அடியை பார்த்து, நிந்தனையை பார்த்து, அவமானத்தை பார்த்து நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு என்ன செய்வார். அப்போ பாருங்கள், இது வரைக்கும் சாதாரணமாக கல்வி அறிவு இல்லாத பயந்துட்டு இருந்த அந்த சீசர்களெல்லாம் அடித்து உதைக்கும் போது சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்திலேருந்து வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு எங்களை அடிச்சிட்டாங்களே, எங்களை ஜெயிலில் போட்டாங்களே, அவங்களுக்கு அது அவமானமாகவே தெரியல, அது அவங்களுக்கு வருத்தமாகவே தெரில, அது அவங்களுக்கு வேதனையாகவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அந்த துக்கத்தெல்லாம் நான் சந்தோஷமாக மாற்று, உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போவேன். அப்படின்னா இவங்களை பார்த்தோன்னே இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, உலகத்தையே கலக்கிறவங்க வந்துட்டான்ப்பா. அல்லேலூயா. அப்போ உங்கள் லெவலில் ஆண்டவர் என்ன செய்கிறார். அப்போ நீங்கள் கொஞ்ச காலம் புலம்புற மாதிரி இருக்குது, அழுகிறது மாதிரி இருக்குது, வருத்தப்படுற மாதிரி இருக்குது, வேதனைப்படுற மாதிரி இருக்குது. இந்த வேதனையாவது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பார்த்து 4 பேர் கைதட்டி என்ன செஞ்சிட்ருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவார். அப்பொழுது நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க, அடுத்த லெவலில் இருப்பீங்க. இப்போ சீஷர்கள் தலைமை தாங்கி ஜனங்களை நடத்துகிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இப்போ யார் முன்னோடியாக இருக்கா? இந்த அழுதுட்டு இருந்த, இந்த துக்கமாக இருந்த சீஷர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில சோகம், சில கண்ணீர், சில கவலை, இந்த பாதையிலலாம் கர்த்தர் உங்களை நடத்துகிறாருன்னா உங்களை டெவலப் பண்ணுறாருன்னு அர்த்தம். கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்குதுன்னா எதுக்கு கலைக்குது? குஞ்சு தன்னால் பறக்கணும். கூட்டில் அது குஞ்சாக உட்காந்துருக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கொடுத்தா போதும், தாய் கழுகு ஓடி வந்து என்ன செய்யும், ஆன்னு வாயை திறந்தால் போதும், வாயில் சாப்பாடு என்ன செஞ்சிடும், கொடுத்து. இப்போ கழுகு குஞ்சு என்ன செஞ்சுட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, டெவலப் ஆகுது, ரெக்கையெல்லாம் என்ன செய்யுது. திடீர்னு அம்மா கழுகு வந்து உட்காந்து அந்த கூட்டெல்லாம் என்ன செய்யுது, மம்மி வாட் ஆர் யூ டூயிங் யா அப்படின்னா, ஹே ஷட் அப், அல்லேலூயா, அமைதியாரு அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் என்ன செய்யுது கேக்கு. கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லாம் என்ன செய்யுது, கலைக்கப்படுது. சொகுசு வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யுது, இது வரைக்கும் ஒன்றுமே குத்தலை, இப்போ அங்கே குத்துது, இங்கே குத்துது. அல்லேலூயா. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் உடனே உடனே கிடைச்சது, இப்போ நம்ம தான் எல்லாம் தேடி போக வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் நம்ம இருந்த இடத்துல இருந்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம தான். அல்லேலூயா. எதுக்கு? இது ரெக்கை அடித்து பறப்பதற்கு, வானத்துக்கு மேலே பறக்கிறதுக்கு, உயர பறக்கிறதுக்கு. உன் கூட இருக்கிற உயரம் பெரிய உயரம் இல்லைம்மா. அல்லேலூயா. நீ இப்போ உயரத்தில் இருப்பது உண்மையான உயரம் இல்லைம்மா. நீ இதையும் தாண்டி உயரத்துக்கு போகணும், இதையும் தாண்டி நீ மேலே போகணும். உன் பிரச்சனைங்கிற நிலைமை தாண்டி நீ பறக்கணும். உனக்கு தடையாக இருக்கிற எல்லைகளெல்லாம் தாண்டி நீ பறக்கணும். அப்போ உன் கூட்ட கலைச்சாதான் இது வலிக்கு வரும், இது சரிப்பட்டு வருங்கிறத அறிந்த தேவன் தான். நீ கொஞ்ச காலம் அழுது புலம்புவ, ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமா. அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் நீங்கள் அழுதது, புலம்புனது, கவலைப்பட்டது, கண்ணீர் விட்டது எல்லாம் எதுக்கு?
வேற லெவலுக்கு போகிறதுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அப்போ 2025 இப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம், அடுத்த நிலையை அடைந்திருப்போம். எரேமியா 31:13 நீங்கள் வாசிங்கன்னா அந்த குமாரத்திகள் கன்னிகைகள்லாம் என்ன செய்வாங்களாம், டான்ஸ் பண்ணுவாங்களாம். இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு என்ன செய்வாங்களாம், சந்தோஷமாக இருப்பாங்களாம். கர்த்தர் அந்த துக்கத்தெல்லாம் என்ன செய்வாராம், சந்தோஷமாக மாற்றுவாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது எப்போ நடக்கும், 70 வருஷம் கழிச்சு நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. சிறையிருப்பு முடிஞ்ச பிறகு என்ன செய்யும், நடக்கும்னு ஆண்டவர் சொல்ல. உன் துக்க நாட்கள் அந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு முடிவுக்கு என்ன செய்யும், வரும். ஆமென். இந்த 70 வருஷம் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் ஆண்டவரால் மாற்ற முடியுமா, முடியாதா? 7 வருஷத்தில் மாற்ற முடியுமா, முடியாதா? ஆனால் அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய அனந்த ஞானம், இவங்க எல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி நான் எதிர்பார்க்கிற நிலைமைக்கு வந்தால் தான் இது ஒரு முடிவுக்கு வருங்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட டைம் டூரேஷன் தான் எவ்வளோ வருஷம், 70 வருஷம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நான் 70 வருஷம் காத்திருந்து நான் உருவாக நான் ஆயத்தப்படுற அளவுக்கு ஸ்லோவாக இருக்க மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் எந்த நிலையில் என்னை திரும்ப எதிர்பார்க்கிறாரோ, எந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ, அவருக்கு பிரியமாக நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி சில நியமங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ, அதை செய்வதற்கு சற்றும் தயங்காமல், சற்றும் தாமதிக்காமல் உடனே செய்ய என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னா, உங்களுடைய மீட்பின் நாள் இன்று, உங்களுடைய இரட்சணிய நாள் இன்று, உங்கள் துக்கத்திற்கு முடிவு நாள் இன்று. அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் இதை குறுக்கிறதும் யார் கையில் தான் இருக்குது, அவர் கையில் நினச்சிடாதீங்க. அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அல்ல, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் சில வாரம் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இல்லை, கடைசியில் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணும் இல்லை. இன்றைக்கு சரி செய்ய வேண்டும் என்று இருப்பவைகளை சரி செய்வோம். ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், ஒப்பு கொடுத்துருவோம். கரெக்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்முடைய துக்க நாட்களுக்கு ஆண்டவர் என்ன தருவார், ஒரு நல்ல முடிவை. அதுக்கப்புறம் கொண்டாட்டம் தான், அதுக்கப்புறம் சந்தோஷம்தான், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி தான், அதுக்கப்புறம் நடனம் தான், அதுக்கப்புறம் துக்கமே என்ன செய்யாது, இருக்காது. உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாருடைய துக்கங்களையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.